அப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. உங்களை செருப்பாளியாச்சாங்களே, உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. உடல் மண்ணுக்கு, உயிர் வறுமத்துக்கு. வயசு குறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட வறுமை இருக்கு. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் குத்தி. நீங்களே குத்திப்பீங்களா? நம்மளே குத்திக்கிறது. இஷ்டத்துக்கு பேசுறது. அந்த காலத்துல போட்டாரு பாருங்க ஏறகுமான், கப்பல் ஏறி போயாச்சுன்னு சும்மா அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கும். இப்ப கதற விட போறாரு, சதற விட போறாரு. கதற விடுற வயசா தம்பி இது? கதற விடுற வயசா? உங்களுக்கு இன்னும் இந்த ஆசைலாம் இருக்குல்ல? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. அதுல எதுக்கு நொய்யின்னு வர்மத்தோட பேரெல்லாம் சொல்லி சொல்லி கொலை பண்ணி? தம்பி என்கிட்ட அவ்வளவு வறுமை இருக்கு, தெரிஞ்சுக்கணும்ல. உன்னை என்கிட்ட புலி வருமோ, மான் வருமோ, யானை வருமோ, பூனை வருமோ, இவனை ஏன் ஹைலைட் கருப்பாம்பூச்சி வருமோ கூட இருக்கு. கருப்பாம்பூச்சி வருமாமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. வாய்க்கொழுப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் கண்ணன். கரண்டா சோசியல் மீடியால ரொம்ப வைரலா கேள்வி கேட்கப்பட்டு இருக்க ஒரு பெரிய படம் இந்தியன் 2. இந்தியன் 2க்கு எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய கேள்வி வந்திருக்கு, நம்மளுக்கும் நிறைய கேள்வி வந்திருக்கு. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்தான். வணக்கம். வணக்கம், நான் தான் விக்கி தாத்தா. உடல் மண்ணுக்கு, உயிர் வறுமத்துக்கு. இவர் எங்கேயோ. வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அருமையா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? உடம்புலாம் நல்லா இருக்குங்களா? சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சூப்பர் தாத்தா. நான் கதியாவறான் பாறேன். உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக மக்கள் நிறைய கேள்விகளை எங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு மக்களோட பிரதிநிதியா ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். நீங்க இந்தியன் ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு 70 வயசு இருந்தது உங்களுக்கு. இப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு படம், அடுத்த படமா 10 முடிய போகுது தம்பி. என் கேள்வி அதுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிச்சு. வறுமை இருக்குல்ல, தெரிஞ்சிருச்சு. இப்ப கேள்வி அங்கதான். இத்தனை வயசாயும் நீங்க எப்படி ஒரு வயசான ரொம்ப பெரிய கிழமை மாதிரி இல்லாம நார்மலா இருக்கீங்க? இல்ல ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. தம்பி, நமக்கு கிட்ட எல்லாத்துக்கும் வறுமை இருக்கு. வயசு குறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட வறுமை இருக்கு. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் குத்திப்பேன். நீங்களே குத்திப்பீங்களா? நம்மளே குத்திக்கிறது. இஷ்டத்துக்கு பேசுறது. நீங்களே குத்திப்பீங்க? நம்மளே தேவைப்படாம குத்திக்கிறது, இளமையை குறைச்சிக்கிறது. ஓகே தாத்தா. எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி ஒண்ணு இருக்குது தாத்தா. நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி நீங்க பேசுறீங்க. மக்கள் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க. அதாவது தாய்பேல இருந்து விமானத்துல வரும்போது நடு வானத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலநடுக்க மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நீங்க எப்படி வந்தீங்க நான் சொல்லிட்டேனா? நீங்க கள்ள பாஸ்போர்ட்ல வந்தீங்க. தம்பி, இப்படிலாம் சொல்லாதீங்க, தப்பு. நீங்க பண்ணது தப்பு. கேமரா ஆஃப் பண்ணுங்க. நீங்க பண்ணது பெரிய குற்றம். கேமரா ஆஃப் பண்ணுங்க. நீங்க அங்க இருந்து என்ன ஒண்ணா பேசுவீங்க, இந்த நாற்காலில உட்காந்து பாருங்க, அப்பதான் தெரியும் இந்த நாற்காலி எவ்வளவு சூடு, எப்படி பதில் சொல்றது. அப்ப என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா? தம்பி தம்பி உட்காருங்க. என்ன தம்பி, நீங்க கேள்வி கேட்டோன்னே இந்தியன் தாத்தால இருந்து ரகுரன் தாத்தாவா மாறிட்டீங்க. அதுவும் சங்கர் படம் கேள்வியை பார்த்துட்டு போடாங்க. தாத்தா, நான் அடுத்த கேள்விக்கே போயிடுறேன், சரியா? எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு தாத்தா. இது மக்கள் கிட்ட இருந்து இல்ல, எங்க கிட்ட இருந்து, எங்க டீம் கிட்ட இருந்து ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க விக்கி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சு வீடியோ போட்டிருந்தோம். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவரை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் புகழ்ந்த மாதிரியும் அசிங்கமா கேட்ட மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் யாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க பண்ண கமெண்ட்டை மட்டும் எப்படி சித்தார்த் நீங்க தான் கண்டுபிடிச்சாப்ல? அதுதான் தம்பி, எனக்கும் தெரியல. நான் அவனுக்கு தான் அனுப்புனேன். ஏர்போர்ட்ல இறங்கணும், போலீஸ்காரன் கழுத்தா மாட்டிலே அடிச்சிட்டான். அட தற்குறி தாத்தா, தெளிவா சொல்றீங்கல்ல அவனுக்கு தான் அனுப்புனேன்ட்டு. அதை கமெண்ட் அனுப்புறதுக்கு பதில் மெசேஜ் அனுப்பி வைக்க வேண்டியதானே? உங்களுக்கு தான் மேல தெளிவா ஃப்ரெண்ட்ஸ்னு காட்டுது இல்ல. வயசாயிடுச்சு தம்பி, தெரியல. என்னத்த தாத்தாவா இருக்கிறீங்களோ, வர்மத்தை கத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ தெரியல. வறுமத்துல நான் புலி, உடல் மண்ணுக்கு. சரி, அடுத்த கேள்வி கேக்கட்டா? தாத்தா, நீங்க எதனால இந்தியா வரணும்னு நினைச்சீங்க? நல்ல கேள்வி தம்பி. இந்த கேள்வி எப்ப கேட்பீங்க நானே எதிர்பார்த்திருந்தேன். ஒருத்தர் இருக்கான் தம்பி, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன், அந்த படத்துக்கு அவனுக்குமே சம்மந்தம் இல்லை தம்பி. வந்தா தாத்தா அவங்கள ஊர்லாம் தேடிட்டு இருக்காங்க, எப்ப போவீங்க கேட்டான். நானும் அதை தாண்டா பாத்துட்டு இருக்கேன்.
அந்த தற்கூரி பேச்சை கேட்டு வந்தேன் தம்பி. வந்தோன்னு செருப்பால அடிக்கிறாங்க. நாடு மாறிடுச்சு தம்பி. முதல்ல இந்தியன் தாத்தானா அலறுவானுங்க, இப்ப அடிக்கிறானுங்க. வலி தாங்க முடியல தம்பி. இது வரைக்கும் நான் கேட்ட கேள்வியிலே ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்கன்னா இதுதான் தாத்தா. அந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ வாங்கினதுக்கு அப்புறமா கோ பேக் இந்தியா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்த உடனே உங்க மனசு எப்படி இருந்தது? என்ன நினைச்சீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு? நானா ஓலா வாடா கூப்பிட்டா வர்றதுக்கு, வேணாம்னா போறதுக்கு, அந்த அளவுக்கு இருந்தது தம்பி. எனக்கு நீங்க பெரியவரா இருக்கிறீங்க, கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களை செருப்பாளியா வச்சாங்களே, உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த கேள்வி எனக்கு பதில் சொல்லணும். உங்ககிட்ட இல்ல, மக்களை நான் கேட்டது. என்ன செருப்பால் அடிச்ச எல்லாரையும் கேட்கறேன். சித்ரா அரவிந்தன் அவங்க அப்பா லஞ்சம் வாங்கினாரு, அதனால அவன் போலீஸ்ல போட்டு கொடுத்தான். அதனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுச்சு. அதை அவமானம் தாங்க முடியாம அவங்க அம்மா தூக்குல தொங்கினாங்க. இதுல நான் எங்க வந்தேன்? நான் என்ன பண்ணேன்? செருப்பால் அடிக்கிறாங்க, அதெல்லாம் கூட உள்ளால தம்பி. தொடப்பு கட்டெல்லாம் வந்தாலும் உழுது தெரியுமா? அவ்வளவு அவமானமாச்சு. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இதெல்லாம் கூட விடுங்க. ஒருத்தன் இருக்கான், ஒல்லியா தான் இருப்பான். அவன் போட்டான் பாருங்க எனக்கு ஒரு பாட்டு, தாத்தா வராரு கதற விட போறாருன்னு. அந்த காலத்துல போட்டாரு பாருங்க ஏ ரகுமான், கப்பல் ஏறி போயாச்சுன்னு. சும்மா அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கும். இப்ப கதற விட போறாரு, சதற விட போறாரு. கதற விடுற வயசா தம்பி இது? கதற விடுற வயசா? உங்களுக்கு இன்னும் இந்த ஆசைலாம் இருக்குல்ல? இப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தம்பி. உங்களுக்கு ஒரு மருமக இருந்தாலே அவ என்னாச்சு தாத்தா? தம்பி அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் என் பையனை. பையனை தானே? பையனை தான். என்ன எழவியா? நீங்க வந்து இந்த ட்ரெயினை ரிவர்ஸ் எத்தீங்களா, அதுவும் மெட்ரோ ட்ரெயினை எப்படி நீங்க எத்தீங்க? யார் உங்களுக்கு எடுக்க சொன்னது? தம்பி அது நீங்க சங்கரை தான் கேட்கணும். அதித்தி சங்கரியா? தம்பி அதை பத்தி மட்டும் பேசாதீங்க. அதுதான் சூனியக்காரிய. அது ஒரு பாடிச்சு பாருங்க, நாராசமா இருந்துச்சு தம்பி. நாராசமா இருந்துச்சு தம்பி. அந்த ஐயோ அதை பத்தி நினைச்சாலே. சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அடுத்த கேள்விக்கு வந்து போயிடுறேன். நீங்க ஒரு ஒத்தவில் வண்டி ஓட்டின்னு இருந்தீங்களே, ஒரு பையனை கூட கழுத்தாமட்டிலே அச்சு அந்த. ஆமா தம்பி, போனா டமான் மண்டையை போட்டு ஆட்டையை போட்டு போனேன், நல்லா போச்சு. மயில் வேற லெவல் தம்பி. அப்படியே தாய்ப்பே போயிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மடக்கி விட்டானுங்க. அவன் நம்மளை கலாய்க்கிறான். நீங்க தான் வந்து கொலை பண்றீங்கல்ல? ஆமா. அதுல எதுக்கு நொய்யின்னு வர்மத்தோட பேரெல்லாம் சொல்லி சொல்லி கொலை பண்றீங்க? தம்பி என்கிட்ட அவ்வளவு வறுமை இருக்கு, தெரிஞ்சுக்கணும்ல. உன்னை என்கிட்ட புலி வருமோ, மான் வருமோ, யானை வருமோ, பூனை வருமோ, இவன் ஏன் ஹைலைட் கருப்பாம்பூச்சி வருமோ கூட இருக்கு. கருப்பாம்பூச்சி வருமமா? அது என்ன பண்ணும்? அந்த வருமத்தை போட்டோன்னா நல்லா கப்படுத்துக்கிட்டு இப்படியேதான் தம்பி இருக்கணும். இதுல ஹைலைட் என்னன்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணா அவன் மேலே தான் முடியும். தாத்தா எனக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொலை பண்ணீங்கல்ல, அதுலதான் எனக்கு ஒரு டவுட்டே இருக்குது. தம்பி கொலை பண்ணா எப்படி பண்றேன்னு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்னு. ஐயோ அந்த வீடியோல தான் தாத்தா டவுட்டு. வீடியோல டவுட்டா? ஆமா தம்பி, நீங்க ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சிருந்தீங்களே, செல்ஃபி ஸ்டிக், ஆமா, அது எங்க சொல்லி வச்சிருந்தீங்க? தம்பி அதை நானே உங்ககிட்ட சொல்றேன் தம்பி. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கேள்வி கேட்டாங்க தம்பி. பேராண்டிங்களா? அந்த மாரி தாத்தா இல்ல தம்பி. நான் அது என் பெல்ட்ல தான் தம்பி சொருவிருந்தேன். ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. சங்கர் கிட்ட அப்பயே சொன்னேன், வைடு வைடான்ட்டு. நம்ம ஆளு டைட் வச்சிட்டா போல. எல்லாரும் என் ஸ்டாண்ட்ல சொருவி வச்சிருந்தேன் நினைச்சிட்டாங்க தம்பி. ரொம்ப வருத்தம் தெரியுது தாத்தா. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு இந்த குசும்பு இருக்கக்கூடாது. இந்தியன் 3 படத்துல வருது யாரு? அதாவது தம்பி இந்தியன் 1ல பாத்தீங்கன்னா கவுண்டமணி, செந்தில் நல்லா காமெடியா இருந்துச்சு. ஐயோ அதுல என் பையனுக்கு 2 பேரு. கவுண்டமணி சார் வந்து குண்டூசியை டீல போட்டுருவாப்புல, அதை குடிக்க மாட்டாரு. தப்புன்னு என்ன பண்ணுவாருன்னா மேக்னெட்டை எடுத்துவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு பேர் பன்னீர்செல்வம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு காட்சி இது தம்பி. அதாவது அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துல அந்த செந்தில் சார் காமெடி அப்படி இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோடி பாட்டு இருக்குல்ல, கப்பல் ஏறி போயாச்சுன்னு, அந்த பாட்டுல ஒரு ஸ்டெப்ல வரும் பாத்தீங்களா? தாத்தா தாத்தா தம்பி என்ன தம்பி?
தாத்தா ஸ்டுடியோ டைம் ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ண. கதை சொல்லிட்டு இருக்கேன் தம்பி, என் தம்பி கிட்ட. எங்க தம்பி, என் தம்பியை காணோம். அவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டார் தாத்தா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதான் நீ இருக்கல, நீ சொல்லு தம்பி. அதான் கதை பாட்டு இருக்குல்ல, கப்பல் ஏறி போயாச்சு வீடு விட்டு போயாச்சுன்னு அந்த பாட்டுல தம்பி 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 என்னங்க செத்து போயிட்டாரு, இது நல்லா இருக்கே, வருமம் போடாமலே செத்துட்டான். அடுத்த மாதிரி இந்த வருமத்தை யூஸ் பண்ணிப்போம். அப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த படத்துல இருக்குல்ல, படத்துல கவுண்டமணி சாரு செந்தில் சாரு இருக்காங்களா, அருமையான காமெடி. அதுல என் பையன் இருக்கான் பாருங்க, லஞ்சம் வாங்கியே பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. அவனுக்கு 2 ஜோடி கொடுத்திருக்காப்ல. எனக்கு ஒரு ஜோடி வையானா நீ வைக்கல, எனக்கு மட்டும் ஒரு ஜோடியை வச்சு முடிச்சிட்டாப்ல. என் பையனுக்கு மட்டும் 2 ஜோடி கொடுத்திருக்காப்ல. இது என்ன நியாயம்? நான் சொன்ன பயல ரொம்ப